முருகன் நம்மளை விட்டு வெளியே இல்லை, என் கூட தான் இருக்கான், என் கூடவே இருக்கான், நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் முருகனுடைய அருளால் தான் அப்படிங்கிற நம்பிக்கை வர்றதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ். கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட், சிட் குவைட்லி. ஒரு வீட்டில் ஒரு தீபம் எரியட்டும். தீப ஒளிங்கிறது என்னைக்குமே நமக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு சின்னம், சிம்பிள். தீபம்ங்கிறது ஒரு சிம்பிள். எதுக்கு? உனக்கு ஒளி உண்டுடா அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம். அஃபர்மேஷன் தான் ஆசீர்வாதம். உனக்கு ஒளி உண்டு. இருட்டில் எதை வச்சு வழி தேடுவோம்? ஒளியை வச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பல வருடங்களாக பல ஜென்மங்களாக இருட்டா இருந்த ஒரு குகையில ஒரே ஒரு வத்தி குச்சி ஏற்றினாலும் அந்த இடத்துல வெளிச்சம் வருமா? கண்டிப்பா வரும். அந்த வெளிச்சம் தான் இந்த விளக்கு. சூப்பர். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய இருண்ட அறை, இருட்டு, எல்லாமே இருட்டு தான் நமக்குள்ள இருக்கக்கூடியது. கருப்பு தான், இருட்டு தான் நமக்கு ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிருக்கோம்.